Good morning. I am your physics teacher, 7th standard physics. Unit 2 electricity lesson பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு points to remember பற்றி பார்க்க போகிறோம். First point பாருங்க. An electric current is a flow of electric charge. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஆர் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ எ கிவன் கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ மெட்டீரியல் இன் யூனிட் டைம். ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் ஒரு மெட்டீரியலோடைய கிராஸ் செக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கன்வெக்ஷனல் கரண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. அப்போ கன்வெக்ஷனல் கரண்ட்றது என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 1 ampere is defined as the flow of electric charge across a surface at the rate of 1 coulomb per second. ஓகேவா, அப்போ நான் ஆம்பியரை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்க 1 per secondக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப், அதாவது 1 coulomb ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறது தான் என்ன சொல்கிறோம், 1 ampere அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள். an electric cell is a something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. அப்போ எலக்ட்ரிக் செல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டிவைஸ்க்கு டைரெக்டாகவோ இல்லை ஈஸியாகவோ கொடுக்க முடியாத டைமிங்க்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து சப்ளை பண்ணக்கூடிய டிவைஸ் தான் எலக்ட்ரிக் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள். எ ட்ரை செல் இஸ் எ போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் எ லெக்லான் செல். ஸோ ஈஸியாக கொண்டு போகிற அளவுக்கு தான் லெக்லாஞ்சன் செல்லு மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம ட்ரை செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பேட்டரிஸ் ஆர் த collection of one or more cells whose chemical reaction create a flow of electrons in a circuit. ஓகேவா, ஸோ பேட்டரின்றது என்னென்னு பார்த்தோம்னா 1 or more செல்ஸ் காம்பினேஷன் தான் நம்ம பேட்டரின்னு சொல்கிறோம். எதுக்காக நம்ம பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கியூட்டில் கெமிக்கல் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும்போது என்னாகுது, எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகுது. அதனால் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்கியூட்டில் போகும்போது தான் கெமிக்கல் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கக்கூடியது தான் நம்ம பேட்டரின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். எ செல் இஸ் த பேசிக் சிக்னல் எலக்ட்ரோகெமிக்கல் யூனிட் விச் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ நம்ம செல்லை வந்து பேசிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு பேர் தான் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அடுத்து பாருங்கள். அம்மீட்டர்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. an instrument for measuring the flow of electric current in amperes. சரியா, ஸோ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறத வந்து பார்த்தோம்னா மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு பேர் ஆம்பியர். அதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் அம்மீட்டர். ஓகேவா, ஸோ அம்மீட்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் த சர்க்கியூட் டு பி டெஸ்டட். அப்போ அம்மீட்டரை நம்ம எப்பயுமே ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணும்போது சீரீஸ் சர்க்கியூட்டில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள். ஆம்பியர். ஆம்பியர்ன்றது என்னென்னு பாருங்கள். எ யூனிட் ஆஃப் மெஷர் ஃபார் த இன்டென்சிட்டி ஆஃப் an electric current flowing in a circuit. ஓகேவா, அப்போ ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ அளவு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடியது தான் ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ampere is equal to a current flow of 1 coulomb per second. சரியா, அப்போ 1 செகண்டுக்கு ஃப்ளோ ஆஃப் 1 coulomb தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 ampere அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள். சர்க்கியூட்னா என்ன கொடுத்துருக்காங்க. எ க்ளோஸ்டு பாத் இன் விச் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எ வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்ஸ் ஃப்ளோ. சரியா, ஒரு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் பாத்தில் தான் ஃப்ளோ ஆகுது. சர்க்கியூட் கேன் பி இன் சீரீஸ், பேரலல் ஆர் இன் எனி காம்பினேஷன் ஆஃப் த டூ. சரியா, ஸோ சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் சர்க்கியூட்டாக இருக்கலாம், பேரலல் சர்க்கியூட்டாக இருக்கலாம், இல்லை எனி காம்பினேஷனில் கூட இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கலந்து கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ சர்க்கியூட் அப்படின்றது வந்து நம்ம இங்கே மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கரண்ட் ஐ, அதாவது கரண்ட்டை வந்து நம்ம ஐன்ற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். த ஃப்ளோ ஆஃப் an electric charge through a conductor. இல்லையா, ஒரு கண்டக்டர் வழியாக
ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி கம்பேர்டு டு த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் எ பைப். சரியா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறத வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர் வந்துட்டு எப்படி டேப்லேருந்து வெளியில் வருதோ அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ மெஷர்டு இன் ஆம்பியர். அப்போ கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணலான்னா ஆம்பியர் அப்படின்ற மூலயமா யூனிட் மூலயமா மெஷர் பண்ணலாம். சரியா? அடுத்து பாருங்கள் ஃபியூஸ். ஃபியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எ சர்க்யூட் இன்டர்பிரட்டிங் டிவைஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எ ஸ்ட்ரப் ஆஃப் wire that melt and break an electric circuit if in the circuit exceed a safe level. சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளைன்ஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, சடனாக பிரேக் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு பேர் தான் ஃபியூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள் கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ்னால் கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி மெட்டீரியல்ஸ் வேர் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ஃப்ளோ ஃப்ரீலி. கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் சச் எ மெட்டல்ஸ் ஹாவ் எ ரிலேட்டிவ்லி லோ ரெசிஸ்டன்ஸ். காப்பர் அண்ட் அலுமினியம் வயர்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் கண்டக்டர்ஸ். சரியா? ஸோ கண்டக்டர்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கரண்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இல்லை காப்பர் அலுமினியம் வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகமாக எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய காமன் கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இன்சுலேட்டர்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்சுலேட்டர்ஸ்னால் காப்பான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனி மெட்டீரியல்ஸ் வேர் எலக்ட்ரிக் கரண்ட் டஸ் நாட் ஃப்ளோ ஃப்ரீலி. சரியா? ஸோ அந்த மெட்டீரியல் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்னால் கடத்திகள், மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் சச் எஸ் கிளாஸ், ரப்பர், ஏர் அண்ட் மெனி பிளாஸ்டிக் ஹாவ் எ ரிலேட்டிவ்லி ஹை ரெசிஸ்டன்ஸ். சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தடை செய்யக்கூடியதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் தடை செய்யக்கூடிய பொருளாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிளாஸ், ரப்பர், ஏர் அண்டு மெனி பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணது, தடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் இன்சுலேட்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ இன்சுலேட்டர்ஸ் ப்ரொடக்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் லைவ் ஃப்ரம் எலக்ட்ரிக் ஷாக். ஸோ அந்த இன்சுலேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டை வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கும் வராத அளவுக்கு பாதுகாக்கக்கூடியது தான் இன்சுலேட்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் parallel circuit என்ன கொடுத்துருக்காங்க. a circuit in which there are multiple path for electricity to flow. சரியா? ஒரு சர்க்கியூட்டில் வந்துட்டு ஒரு பாத் மட்டும் இல்லாமல் நிறைய பாத் வழியாக எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகக்கூடியதுக்கு பேர் தான் parallel circuit நம்ம சொல்கிறோம். each load connected in a separate path receives the full circuit voltage and the total circuit current is equal to the sum of the individual branch current. சரியா? அதாவது parallel circuit பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ஃபுல்லாகவே ரிசீவ் ஆகிக்கும். ஆனால் டோட்டல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இண்டிவிஜுவலாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீரிஸ் சர்க்கியூட்னா என்ன கொடுத்துருக்காங்க. எ சர்க்கியூட் இன் விச் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாத் ஃபார் எலக்ட்ரிசிட்டி டு ஃப்ளோ. அப்போ சீரிஸ் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாத் மட்டும் தான் இருக்குது. ஆல் ஆஃப் த கரண்ட் இன் த சர்க்கியூட் மஸ்ட் ஃப்ளோ த்ரூ ஆல் ஆஃப் த லோட்ஸ். சரியா? ஸோ அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா குறுக்கு மின்சுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். when one part of an electric circuit comes in contact with another part of the same circuit, diverting the flow of current from its desired path. சரியா? அதாவது ஒரு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரே இடத்துல இல்லாமல் அதனோட இன்னொரு பகுதியிலையுமே வந்துட்டு சேம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஷார்ட் சர்க்கியூட் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ வீட்லேயே இல்லை எங்கேயாச்சும் வெளியிலேயே பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டினால் மின்பொறி உருவாகுதுன்னாக்க என்ன சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? 1 unit of coulomb is charge of the approximately 6.242 into 10⁻18 protons or electrons. அப்போ ஒரு கூலும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா
6.242 into 10 to the power of 18 protons இல்லைனா எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், the potential difference between any 2 points in the amount of energy needs to move 1 unit of electric charge from one point to the other. அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்றது என்ன பார்த்தோம்னா, இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுது அதை மூவ் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், electrical conductivity or specific conductance in the measures a material ability to conduct an electric current. சரியா? அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு கரண்ட்டை வந்துட்டு கடத்தக்கூடிய திறமை இருக்கோ, எபிலிட்டி இருக்கோ, அதை தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் தட் குவான்டிட்டி ஹவு strongly that materials oppose the flow of electric current. இல்லையா? அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்றது என்னென்னு பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதோ அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், the sources which produce the small amount of electricity for shorter period of time is called as electric cell or electrochemical cell. உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரிக் செல்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது, ஒரு ஷார்ட் டைமுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரிக் செல் அப்படின்ற டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லையா? நம்ம எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்கள், எலக்ட்ரோலைசிஸ்ன்றது வந்து என்ன பார்த்தோம்னா, தமிழில் மீன் பகுலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எ சப்ஸ்டன்ஸ் தட் disassociated into ions in solution and acquires the capacity to conduct electricity. சரியா? அதாவது ஒரு சொல்யூஷனில் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது அயன்ஸாக என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சோடியம், பொட்டாசியம் குளோரைடு, கால்சியம் அண்டு பாஸ்பேட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் வந்து பார்த்தோம்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அயன்ஸாக பிரியுது. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.